தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இறையேசுவில் பிரியமானவர்களே, ஒவ்வொரு ஆண்டும் தவக்காலத்தின் முதல் ஞாயிறன்று இயேசு சோதனைகளை சந்தித்த நிகழ்வை சிந்திக்க திருச்சபை நம்மை அழைக்கிறது. தவக்காலம் புத்துயிர் தரும் வசந்த காலம். ஆம், பழைய வாழ்விலிருந்து புது வாழ்வுக்கு நம்மை இட்டு செல்லும் ஓர் அருளின் காலம். சோதனைகளுக்கும் அவற்றின் மூல காரணமான தீய சக்திகளுக்கும் அளவுக்கு மீறிய முக்கியத்துவம் கொடுப்பதால் உள்ளத்தில் நம்பிக்கை நிலைகுலைகிறது. சோதனைகள் சக்தி வாய்ந்தவைதான். நம் ஆழ்மனதில் உள்ள தீய நாட்டங்கள், மிருக உணர்வுகள், இவைகளை தட்டி எழுப்பும் சோதனைகள் சக்தி மிகுந்தவை. ஆனால் அவற்றை எதிர்த்து நிற்கவும், அவைகளோடு போராடி வெற்றி பெறவும் நம்முள் நல்ல எண்ணங்களும் உறுதியான மனமும் உள்ளன. சோதிக்கப்படுவது வேறு, சோதனையில் விழுவது வேறு. இயேசு சோதிக்கப்பட்டார், ஆனால் சோதனையில் விழவில்லை. நாமும் சோதனைகளை சந்திக்கும் போது நாம் இறைமகன் சொல்லித்தந்த அற்புத ஜபத்தின் வரிகளையும் நினைவில் கொண்டு, எங்களை சோதனையில் விழவிடாதேயும், தீமைகளிலிருந்து எங்களை காத்தள்ளும் என்ற ஜபத்துடன் திருப்பலியில் நினைவோம். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, நாம் திருமுழுக்கின் நினைவாக நம்மீது தெளிக்கப்படும் தமது படைப்பாகிய இந்த தண்ணீரை புனிதப்படுத்தி அருளுமாறு நம் கடவுளாகிய ஆண்டவரை கெஞ்சி மன்றாடுவோமாக. அவரே நமக்கு உதவி அளித்து நாம் பெற்றுக்கொண்ட தூய ஆவிக்கு உண்மை உள்ளவர்களாய் நிலைத்திருக்க அருள்வாராக. என்றென்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, வாழ்வின் ஊற்றும் தூய்மையின் தொடக்கமுமான தண்ணீரின் வழியாக மக்கள் புனிதம் அடைந்து நிலை வாழ்வின் கொடையை பெற வேண்டும் என்று திருவுளமானீர். இத்தண்ணீரை புனிதப்படுத்தியருள உம்மை வேண்டுகிறோம். ஆண்டவரே, உமது நாளாகிய இன்று உமது அருட்காவலை பெற விரும்புகிறோம். வாழ்வழிக்கும் உமது அருளின் ஊற்றினை எம்மில் புதுப்பித்தருளும். இத்தண்ணீரினால் எங்கள் உள்ளத்தையும் உடலையும் தீமை அனைத்திலிருந்தும் காத்தருள்வீராக. இவ்வாறு நாங்கள் தூய இதயத்துடன் உம்மை அணுகி வரவும் உமது மீட்பை பெற்றுக்கொள்ளவும் தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். எல்லாம் வல்ல இறைவா, தண்ணீர் வளம் பெற அதில் உப்பிட வேண்டும் என்று இறைவாக்கினர் எலிசா வழியாக கற்பித்தீர். உமது படைப்பு பொருளாகிய இந்த உப்பை பரிவிரக்கத்துடன் புனிதப்படுத்தியருள உம்மை தாழ்மையுடன் வேண்டுகிறோம். ஆண்டவரே, உப்பு கலந்த தண்ணீர் தெளிக்கப்படும் இடமெல்லாம் தீயோனின் தாக்குதல் அனைத்தும் தோல்வியுறச் செய்வீராக. உம் தூய ஆவியார் உடனிருந்து எங்களை இடையராது காத்தருள்வாராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முன்னாடி போ. Yeah.
எல்லாம் வல்ல இறைவன் நம் பாவங்களிலிருந்து நம்மை தூய்மைப்படுத்துவாராக. இந்த நற்கருணை கொண்டாட்டத்தின் வழியாக அவர் தம்முடைய ஆட்சியின் விருந்தில் பங்கு கொள்ள நம்மை தகுதி பெறச் செய்வாராக. ஜெபிப்போமாக. எல்லாம் வல்ல இறைவா, ஆண்டுதோறும் நாங்கள் கடைபிடிக்கும் தவக்கால அருள் அடையாளச் செயல்களால் கிறிஸ்துவின் மறை உண்மைகளை புரிந்து கொள்வதில் முன்னேற எங்களுக்கு உதவி அருளும். அதனால் அவற்றின் பயன்களை எங்கள் நன்னடத்தையால் அடைவோமாக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. அழிவுகளிலும் அற்புதங்களை நிகழ்த்தும் இறைவன் நினைவூட்டுகிறது. இன்றைய முதல் வாசகம். நோவாவின் காலத்தில் ஏற்பட்ட பெரு வெள்ளத்தின் இறுதியில் இறைவன் புதியதொரு வாக்குறுதியை அளித்தார். அந்த வாக்குறுதியின் அடையாளமாக வானவிலை விண்ணில் பதித்தார். அழிவிலிருந்து அற்புதங்களை உருவாக்கும் இறைவனின் வார்த்தைகளை கவனமுடன் கேட்போம். முதல் வாசகம். வெள்ளப்பெருக்கிலிருந்து மீட்கப்பட்ட நோவாவுடன் கடவுள் செய்த உடன்படிக்கை. தொடக்க நூலில் இருந்து வாசகம். அதிகாரம் 9, திருவசனங்கள் 8 முதல் 15 வரை. கடவுள் நோவாவிடமும் அவனுடன் இருந்த அவர் புதல்வியிடமும் கூறியது, இதோ நான் உங்களோடும் உங்களுக்கு பின்வரும் உங்கள் வழிமரபினரோடும் பேழையில் இருந்து வெளிவந்து உங்களோடு இருக்கும் உயிரினங்கள், பறவைகள், கால்நடைகள், நிலத்தில் உங்களுடன் உயிர் வாழும் விலங்கினங்கள் எல்லாவற்றோடும் மண்ணுலகில் உள்ள எல்லா உயிரினங்களோடும் என் உடன்படிக்கையை நிலைநாட்டுகிறேன். உங்களோடு என் உடன்படிக்கையை நிறுவுகிறேன். சதையுள்ள எந்த உயிரும் வெள்ளப்பெருக்கால் மீண்டும் அழிக்கப்படாது. மண்ணுலகை அழிக்க இனி வெள்ளப்பெருக்கு வரவே வராது. அப்பொழுது கடவுள் எனக்கும் உங்களுக்கும் உங்களுடன் இருக்கும் உயிருள்ள எல்லாவற்றிற்கும் இடையே தலைமுறை தோறும் என்றென்றும் இருக்கும்படி நான் ஏற்படுத்திய உடன்படிக்கையின் அடையாளமாக என் வில்லை மேகத்தின் மேல் வைக்கிறேன். எனக்கும் மண்ணுலகுக்கும் இடையே உடன்படிக்கையின் அடையாளமாக இது இருக்கட்டும். மண்ணுலகின் மேல் நான் மேகத்தை வருவிக்க அதன் மேல் வில் தோன்றும் பொழுது எனக்கும் உங்களுக்கும் சதையுள்ள உயிரினங்கள் எல்லாவற்றிற்கும் இடையே உள்ள என் உடன்படிக்கையை நான் நினைவு கூர்வேன். உயிரினங்கள் எல்லாவற்றையும் அழிப்பதற்கு தண்ணீர் இனி ஒருபோதும் வெள்ளப்பெருக்காக மாறாது என்றார். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. கடைபிடிப்போரின் பாதைகள் உண்மையா
நீரே என் மீட்பராம் கடவுள். உடன்படிக்கை கடைபிடிப்போரின் பாதைகள் உண்மையானவை. ஆண்டவரது உடன்படிக்கை கடைபிடிப்போரின் பாதைகள் உண்மையானவை. ஆண்டவரே, உமது இரக்கத்தையும் உமது பேரன்பையும் நினைத்தருளும். ஏனெனில் அவை தொடக்க முதல் உள்ளவையே. உமது பேரன்பிற்கேற்ப என்னை நினைத்தருளும். ஆண்டவரே, உடன்படிக்கை கடைபிடிப்போரின் பாதைகள் உண்மையானவை. ஆண்டவரே, உடன்படிக்கை கடைபிடிப்போரின் பாதைகள் உண்மையானவை. ஆண்டவர் நல்லவர், நேர்மையுள்ளவர். ஆகையால் அவர் பாவிகளுக்கு நல்வழியை கற்பிக்கின்றார். எளியோரை நேரிய வழியில் அவர் நடத்துகின்றார். கடவுள் இரக்கமுள்ளவர், நேர்மையானவர். எளியோரை நேர்வழியில் நடத்தி அவர்களுக்கு தம் புதிய வழித்தடங்களை கற்பிப்பவர் என எண்பித்தார். கிறிஸ்து நம் அனைவருக்காகவும் சோதனைக்கு உள்ளாக்கப்பட்டார். இவரின் இறப்பின் வழியாக நாம் அனைவரும் வாழ்வு பெற்றோம். அந்த வாழ்வில் இறுதி வரை நிலைத்திருக்க புனித பேதுரு இன்றைய 2ஆம் வாசகத்தில் நமக்கு அழைப்பு விடுக்கின்றார். அழைப்பதற்கு கவனமுடன் செவிமடுப்போம். 2ஆம் வாசகம். இப்போது உங்களை மீட்கும் திருமுழுக்கிற்கு இந்த நீர் முன்னடையாளமாக இருக்கின்றது. திருத்தூதர் பேதுரு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 3 இறை வசனங்கள் 18 முதல் 22 வரை.
அன்பிற்குரியவர்களே, கிறிஸ்துவும் உங்கள் பாவங்களின் பொருட்டு ஒரே முறையாக இறந்தார். அவர் உங்களை கடவுளிடம் கொண்டு சேர்க்கவே இறந்தார். நீதி உள்ளவராகிய அவர் நீதியற்றவர்களுக்காக இறந்தார். மனித இயல்போடு இருந்த அவர் இறந்தது எனில் ஆவிக்குரிய இயல்புடையவராய் உயிர் பெற்றெழுந்தார். அந்நிலையில் அவர் காவலில் இருந்த ஆவிகளிடம் போய் தம் செய்தியை அறிவித்தார். நோவா பேழையை செய்து கொண்டிருந்த நாட்களில் பொறுமையோடு காத்து கொண்டிருந்த கடவுளை அந்த ஆவிகள் ஏற்றுக்கொள்ளவில்லை. சிலர், அதாவது 8 பேர் மட்டும் அந்த பேழையின் தண்ணீர் வழியாக காப்பாற்றப்பட்டனர். அந்த தண்ணீரானது திருமுழுக்கிற்கு முன்னடையாளமா? இத்திருமுழுக்கு உடலின் அழுக்கை போக்கும் செயல் அல்ல. அது குற்றமற்ற மனச்சான்றுடன் கடவுளுக்கு தரும் வாக்குறுதியாகும். இது இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதல் வழியாக இப்போது உங்களுக்கு மீட்பு அளிக்கின்றது. அவர் வானதூதர்களையும் அதிகாரிகளையும் வல்லமையுள்ள தமக்குள் பணியை வைத்து விண்ணுலகம் சென்ற கடவுளின் வலப்பக்கத்தில் இருக்கின்றார். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. மனிதர் அப்பத்தினால் மட்டுமல்ல, மாறாக கடவுளின் வாய்ச்சொல் ஒவ்வொன்றாலும் வாழ்வர். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. மார்க்கு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 1. இறைவாக்குகள் 12 தொடக்கம் 15 இறுதியாக. அக்காலத்தில் தூய ஆவியால் இயேசு பாலை நிலத்துக்கு அனுப்பி வைக்கப்பட்டார். பாலை நிலத்தில் அவர் 40 நாள் இருந்தார். அப்போது சாத்தானால் சோதிக்கப்பட்டார். அங்கு காட்டு விலங்குகளிடையே இருந்தார். வானதூதர் அவருக்கு பணிவிடை செய்தனர். யோவான் கைது செய்யப்பட்டபின் கடவுளின் நற்செய்தியை பறைசாற்றிக் கொண்டே இயேசு கலிலேயாவிற்கு வந்தார். காலம் நிறைவேறிவிட்டது, இறையாட்சி நெருங்கி வந்துவிட்டது, மனம் மாறி நற்செய்தியை நம்புங்கள் என்று அவர் கூறினார். ஆண்டவரின் அருள்வாக்கு. சென்ற புதன்கிழமை நாம் எதை கொண்டாடினோம்? திருநீற்று. நிறைய பேர் பின்னாடி திரும்பி பார்க்குறீங்க, என்னை பாருங்க. எந்த விழாவை கொண்டாடினோம்? திருநீற்று புதனன்று சாமியார் உங்கள் நெத்தியில் என்ன பூசினார்? சாம்பல், திருநீர், அப்படிதானே? பூசும்போது நான் ஒன்று சொல்லிட்டு பூசினேன் ஒவ்வொருத்தருக்கும்.
இவ்வளோ நீளமாக நான் சொல்லலை, இன்னொன்று ஷார்ட்டாக சொன்னேன், அதுக்கு பதிலாக இன்னொன்று சொன்னேன். அப்படி நீங்கள் அதெல்லாம் கவனிக்கல, அப்படிதானே? நெற்றியில் திருநீரை பூசும்போது நான் ஒன்று சொன்னேன், ஒவ்வொருத்தருக்கும் சொன்னேன். மொத்தமாக ஒரு 10 பேருக்கு ஒன்று சொல்லலை, ஒவ்வொருத்தருக்கும் சொன்னேன். என்ன சொன்னேன்? மனம் திரும்பி நற்செய்தியை நம்புங்கள். இன்றைக்காவது தெரிந்து கொள்ளுங்கள். நான் மட்டும் இல்லை, எல்லா ஃபாதரும் நெற்றியில் சாம்பல் புதன் அன்றைக்கு பூசும்போது சொல்கிற ஜெபம் என்ன தெரியுமா? மனம் திரும்பி நற்செய்தியை நம்புங்கள். ஒரு தடவை சொல்லுங்க பார்ப்போம். நம்புங்கள். எல்லா ஃபாதரும் இதுதான் சொல்லியிருப்பாங்க. ஏன்னா ஏற்கனவே அவங்க சொன்னாங்கல்ல, அதுக்கு பதிலாக இதை சொல்லி புக்கில் போட்டிருக்கு. ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் அவ்வளோ நீளமாக சொன்னால் உங்களுக்கெல்லாம் திருநீர் பூசி முடிக்கிறதுக்கே 2 மணி நேரம் ஆகிடும். அதனால் இந்த ஷார்ட் ஃபார்மை, குறுகிய அந்த வசனத்தை திருகவை நமக்கு கொடுத்திருக்கிறது. மனம் திரும்பி நற்செய்தியை நம்புங்கள். வெரி குட். இன்றைய நற்செய்தியை நம்ம கவனிச்சோம். கடைசியில் ஆண்டவர் என்ன சொல்லியிருப்பாரு? காலம் நிறைவேறிவிட்டது, இறையரசு நெருங்கிவிட்டது. வந்துருச்சா? மனம் மாறி நற்செய்தியை நம்புங்கள். இதைத்தான் நாம விபூதி புதன் என்று நெற்றியிலே சாம்பலை பூசுகின்ற பொழுது ஒவ்வொரு குருவும் சொல்லுகின்ற ஆண்டவருடைய வார்த்தை என்னவென்றால், மனம் திரும்பி நற்செய்தியை நம்புங்கள் அப்படிங்கிறதா. இனிமே மறப்பீங்களா? அதை மறப்பீங்களா? இல்லைன்னு வரமாட்டேங்குது. இப்படித்தானே வருது. மறக்க மாட்டோம்னு சொல்லுங்க. மனம் திரும்பி நற்செய்தியை நம்புங்கள். தவக்காலம் இன்றைக்கு முதல் ஞாயிறு. வெரி குட். தவக்காலத்தினுடைய முதல் ஞாயிறை நாம் கொண்டாடிக்கிறோம். வருஷா வருஷம் இந்த தவக்காலத்தினுடைய முதல் ஞாயிறு அன்று வழங்கப்படுகிற நற்செய்தி எதுவாக இருக்கும்? யாரு? இயேசு சோதிக்கப்படுவது. இயேசு சோதிக்கப்படுவது. எங்க சோதிக்கப்பட்டாரு சொல்லுங்க. இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். ஒண்ணுமே தெரியாமலே பாதி பேருக்கு மேல எங்க வர்றோம்? கோயிலுக்கு வர்றோம். கேட்கறதுக்கே மனசு கஷ்டமா இருக்கு. ஏதோ ஞாயிற்றுக்கிழமை கோயிலுக்கு போகணும், கடன் திருநாள்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னு ஒரு சில பேர் வர்றாங்க. வீட்டில் திட்டுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில பேர் வருவாங்க. எத்தனை நாள்? 6 நாள் வாரத்தில் வீட்டில் அடைஞ்சு கிடக்கிறோம், இன்னைக்காவது கோயில் பக்கம் போயிட்டு வரோம் அப்படின்னு சொல்லிட்டு வர்றவங்க இருக்காங்க. தயவு செய்து அப்படி இருக்காதீங்க. வருகின்ற பொழுது எதற்காக இந்த ஆலயத்திற்கு வருவோம்? ஆண்டவருடைய நற்செய்தியை கேட்பதற்கு. அதை கேளுங்க. அதை என்ன செய்யணும்? கேட்கணும். ஆக ஒவ்வொரு வருஷமும் தவக்காலத்தினுடைய முதல் ஞாயிறன்று கொடுக்கப்படுகிற நற்செய்தி என்ன நற்செய்தி? இயேசு சோதிக்கப்படுகின்ற நற்செய்தி. பாலைவனத்தில் ஒரு சில நற்செய்தியை பார்க்கிறோம். இயேசு எத்தனை முறை சோதிக்கப்பட்டார்? 3 முறை. ஆனால் இன்றைய நற்செய்தியிலே அப்படி கொடுக்கப்பட்டதா? இல்லை. ஒரே ஒரு சென்டென்ஸ்ல முடிஞ்சு போச்சு. இது மார்க்கு இந்த நிகழ்வை கையாண்ட விதமாக நாம் பார்க்கிறோம். அவர் விரிவாக சொல்லவில்லை. இந்த 4 நற்செய்தியிலே எது குறுகிய நற்செய்தி தெரியுமா? அது உங்களுக்கு மார்க் நற்செய்தி. எத்தனை அதிகாரம் இருக்கு? ஆமா, இவ்வளவுதான் இருக்கு. அவர் எதையுமே ரொம்ப விரிவா சொல்ல மாட்டார். மார்க் எதையுமே தேவையான அளவு தான் பேசுவார். அளவுக்கு மீறி பேச மாட்டார். எது தேவையோ அந்த அளவுக்கு தான் பேசுறாரு. அதுக்கு அதிகமாக அவர் பேசவே மாட்டார். அதனால ஒரே சென்டென்ஸ்ல அவர் முடிச்சார். இயேசு சோதிக்கப்பட்டதை பற்றி சொல்லுகின்ற பொழுது ரைட். இயேசு சோதிக்கப்பட்ட அந்த நிகழ்வு இந்த நற்செய்தியாக நமக்கு வழங்கப்பட்டு இருக்கிறது. அதற்கு முன்பாக இந்த தவக்காலத்தை நாம் ஏன் கொண்டாடுகிறோம்? இதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். இந்த தவக்காலத்தை ஏன் நாம் கொண்டாடுகிறோம்? மனம் மாற. அடுத்து உங்க மூளைக்கு வேலை கொடுங்க. தவக்காலத்தை ஏன் நாம் கொண்டாடுகிறோம்? உட்காந்துட்டு பதில் சொல்லுங்க. எந்திரிச்சுலாம் சொல்ல வேண்டாம். இயேசுவின் சூப்பர். இயேசுவனுடைய இறப்பையும் உயிர்ப்பையும் கொண்டாடுவதற்கு முதல் அதுதான் காரணம். இந்த தவக்காலம் எதற்காக கொடுக்கப்பட்டிருக்கிறது என்றால் முதல் காரணம் இயேசுவனுடைய இறப்பையும் உயிர்ப்பையும் கொண்டாடுவது. என்னடா இறப்பை எப்படி கொண்டாடுறது?
ஃபாதர் சொல்றாரு, இறப்பை கொண்டாட முடியுமா? அவர் இப்போ ஏதோ தப்பா உளர்றாரு அப்படின்னு நீங்க நினைக்கலாம். இறப்பை துக்கமாக கொண்டாடுதல், உயிர்ப்பை மகிழ்ச்சியாக கொண்டாடுதல், இதுதான். ஆக அவருடைய இறப்பையும் உயிர்ப்பையும் நாம் கொண்டாடுகிறோம். அதுதான் தவக்காலம். இரண்டாவது மற்றும் இறுதியான ஒரு காரணம் இருக்கிறது. அது என்ன சொல்லுங்க பார்க்கலாம். இயேசு சோதிக்கப்பட்ட போது என்ன செய்தார்? அதைத்தான் நாம் செய்ய வேண்டும். அதற்காகத்தான் இந்த தவக்காலம் கொண்டாடும். அவர் என்ன செய்கிறார்? அலகையை அரவணைத்துக் கொள்கிறாரா? சொல்லுங்க. அலகையை விரட்டி ஆண்டவரை, தந்தையாம் இறைவனை என்ன செய்கிறார்? அரவணைத்துக் கொள்கிறார். அலகையை விரட்டி, அதன் தீய செயல்களை விரட்டி, அதன் சோதனைகளை அப்புறப்படுத்தி தந்தையாம் இறைவனை அவர் அரவணைத்துக் கொள்கிறார். அதுபோன்று நாமும் நம்முடைய வாழ்க்கையிலே அலகையினுடைய செயல்பாடுகளை நாம் நம்முடைய வாழ்க்கையிலிருந்து அப்புறப்படுத்தி விட்டு ஆண்டவருடைய செயல்பாடுகளை நாம் அரவணைத்துக் கொள்ள வேண்டும். இதற்காகத்தான் தவக்காலம் கொண்டாடப்படுகிறது. இதை நாம் ஒருபோதும் மறந்துவிடக்கூடாது. ஆக மனம் திரும்பி நற்செய்தியை நம்புகின்ற பொழுதுதான் நாம் அலகையை விரட்டி தந்தையாம் இறைவனை, அவருடைய நற்செய்தியை அரவணைத்துக் கொள்ள முடியும் என்பதைத்தான் இன்றைய 3 வாசகங்களும் நமக்கு உணர்த்துகின்றன. நோவாவினுடைய காலத்திலே ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கை பற்றி நம்முடைய முதல் வாசகம் நமக்கு கூறுகிறது. அந்த நோவாவினுடைய காலத்திலே வெள்ளப்பெருக்கு ஏற்படுகிறது. அப்பொழுது எல்லாரும் என்ன செஞ்சுட்டாங்க? நமக்கு விவிலியம் தெரியாதனால அப்படியே உட்கார்ந்து இருக்கிறோம். அந்த இதெல்லாம் நோவாவினுடைய அந்த பேழையை பற்றி நமக்கு தெரியாதனால அமைதியாக உட்கார்ந்து இருக்கிறோம். இதுதான் பிற சபையை சேர்ந்த சகோதரர்களுக்கு நமக்குள்ள வித்தியாசம். அங்கே சேர்ந்தவனே பைபிளும் கையுமா வாழ்றாங்க. நாம பைபிள் தனியாக வாழ்றோம், கை தனியாக வாழ்றோம். இதைத்தான் ஒரு வீக்னஸாக பயன்படுத்திக்கிறாங்க. அதனால சரி, நமக்கு நோவாவினுடைய காலத்திலே பெரிய வெள்ளப்பெருக்கு ஏற்படுகிறது. இந்த வெள்ளப்பெருக்கிலே என்ன செய்யறாங்க? எல்லாரும் அழிஞ்சு போயிடுறாங்க. ஆனால் நோவாவும் அவருடைய குடும்பத்தாரும் காப்பாற்றப்படுகிறார். பேழையில் அமர்ந்து அவர் முன்னாடியே சொல்லிடுறார் ஆண்டவர், நீ ஒரு பேழையை உருவாக்கு சொல்லிடுறாரு. எல்லாத்தையும் ரெடி பண்ண சொல்லிடுறாரு. எல்லாத்தையும் தந்தையாம் இறைவன் ரெடி பண்ண சொல்லி எல்லாம் ரெடி ஆனதுக்கு அப்புறம் இவங்க எல்லாரும் போய் பேழை உள்ளே அமர்ந்த பிறகு வெள்ளப்பெருக்கு ஏற்படுகிறது. எல்லோரும் அழிந்து போய் விடுகிறார்கள். ஆனால் நோவாவும் அவருடைய குடும்பத்தாரும் காப்பாற்றப்படுகிறார்கள். இதுதான் அன்று நடந்த நிகழ்வு. அப்பொழுது அந்த நீர், வெள்ளம், அந்த நீரை எந்த நீரோடு ஆண்டவர் ஒப்பிடுகிறார்? யாராவது ஒருத்தர் சொல்லுங்க பாப்போம். ஒருத்தர் அந்த நீரை எந்த நீரோடு ஒப்பிட்டு பேசுகிறார்? திருமுழுக்கு நீரோடு ஒப்பிட்டு பேசுகிறார். திருமுழுக்கு தான் ஒவ்வொரு குழந்தையையும் சாத்தானிட இருந்த அந்த ஆதிப்பெற்றோருடைய பாவத்தால் தொற்றிக்கொண்ட அந்த பாவத்தை கழுவி இயேசுனுடைய பிள்ளையாக மாற்றுவது எது? திருமுழுக்கு. அந்த தண்ணீரோடு ஒப்பிட்டு பேசுகிறார். அன்று அவர்களை காப்பாற்றிய அந்த தண்ணீர் இன்று திருமுழுக்கின் போது சாமியார் அந்த குழந்தையினுடைய தலையில ஊற்றி தந்தை மகன் தூய ஆவியின் பெயரால் நான் உன்னை கழுவுகிறேன் என்று கூறுகின்ற பொழுது ஆதிப்பெற்றோர் தவறால் நம்மை தொற்றிக் கொண்டு வந்த பிறவி பாவம் நம்மை விட்டு போய்விடுகிறது. தூய ஆவியானவர் அங்கு வந்து இறங்குகிறார். அந்த குழந்தை கடவுளுடைய குழந்தையாக மாறுகிறது. அந்த வெள்ளப்பெருக்கு ஏற்பட்ட அந்த நீரை இந்த நீரோடு ஒப்பிட்டு பேசுகிறார். ஆம், நம்மை கழுவி தூய்மைப்படுத்தி ஆண்டவரோடு ஒப்புரவாக்கும் அந்த ஆற்றலை நீருக்கு அளிப்பதை நாம் பார்க்கிறோம். அன்று நோவா காப்பாற்றப்பட்டாரே, அந்த நீர் தான் அவரை காப்பாற்றியது, வெள்ளப்பெருக்கிலிருந்து அவர் செய்த பேழை வழியாக. எனவே இரண்டையும் ஒப்பிட்டு பேசுகிறார். அதைத்தான் நான் பார்க்கிறோம். அந்த பேழையை சொன்னவர் வானவில்லை பற்றி பேசுகிறார். கவனிச்சிங்களா? வானத்தில் மழை வர்ற மாதிரி இருந்துச்சுன்னா என்ன வரும்? வானவில் வரும். ஆனால் இதில் வானவில் வில் என்று சொல்லப்படுகிறது. இதைத்தான் சொல்லுகிறார். அந்த வில் தோன்றும் போது என்ன அர்த்தம் சொல்றாரு?
தெரியல. அந்த உடன்படிக்கை நினைவு கூறப்படுகிறது. நோவாவோடு செய்து கொண்ட அந்த உடன்படிக்கை நினைவு கூறப்படுகிறது. அந்த உடன்படிக்கை நமக்கு உணர்த்தப்படுகிறது. எப்பொழுதெல்லாம் வில் தோன்றுகிறதோ அந்த உடன்படிக்கை நமக்கு நினைவுபடுத்தப்படுகிறது என்று முதல் வாசகம் கூறுவதை நாம் பார்க்கிறோம். எனவே அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நாம் திருமுழுக்கு பெறும்போது இந்த நீரினால் கழுவப்பட்டு நாம் ஆண்டவருடைய பிள்ளைகளாக மாறிவிட்டோம். இருப்பினும் மனித பலவீனங்களினால் நாம் பல பாவங்கள், அநியாயங்கள், அக்கிரமங்கள் செய்துவிட்டு மீண்டும் மீண்டும் அந்த சாத்தானின் வழிமுறைகளையே நாம் பற்றி கொண்டிருக்கிறோம். இயேசு சாத்தானால் சோதிக்கப்பட்ட போது சாத்தானை வெல்கிறார், அலகையை வென்றார். ஆனால் நாம் பல சமயங்களிலே சோதிக்கப்படும் பொழுது நாம் அலகையினால் வெல்லப்படுகிறோம். இதுதான் இயேசுவுக்கும் நமக்கும் உள்ள வித்தியாசமாக இருக்கிறது, வேறுபாடாக இருப்பதை நாம் பார்க்கிறோம். எனவே நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுடைய இறப்பையும் அவருடைய உயிர்ப்பையும் நான் அர்த்தமுள்ள வகையிலே கொண்டாட வேண்டும் என்றால் நம்முடைய பாவங்கள் கழுவப்பட வேண்டும், நம்முடைய உள்ளத்தில் இருக்கின்ற அழுக்குகள் கழுவப்பட வேண்டும். குழந்தையினுடைய தலையிலே அந்த குருவானவர் நீரை ஊற்றுகின்ற பொழுது குழந்தையை கழுவுவதற்காக அல்ல, அந்த குழந்தையை குளிப்பாட்டுவதற்காக அல்ல அந்த நீர் பயன்படுத்தப்படுவது. அந்த குழந்தையின் உள்ளத்தில் இருக்கின்ற ஆதிப்பெற்றோருடைய பாவத்தை கழுவுவதற்காகத்தான் அந்த நீர் ஊற்றப்படுகிறது. அதுபோல நம்முடைய உள்ளத்தில் இருக்கின்ற அழுக்குகள் கழுவப்பட வேண்டும். எனவேதான் தவக்காலத்தினுடைய முதல் ஞாயிறன்றே இந்த வாசகங்கள் நமக்கு ஒவ்வொரு ஆண்டும் கொடுக்கப்பட்டிருக்கின்றன. அவ்வாறு கழுவப்பட்டால்தான் ஆண்டவர் நம்முடைய உள்ளத்திலே வந்து அமர முடியும். அதற்கு ஏற்ற வகையிலே நம்முடைய உள்ளத்தை நாம் பண்படுத்த முடியும். இந்த ஒரு மனமாற்றத்திற்காகத்தான் நம்மை நம் ஆண்டவர் அழைக்கின்றார். ஆக எது நம்மை மனமாற்றத்திற்கு அழைத்து செல்ல முடியும் என்றால் ஆண்டவருடைய வார்த்தையை தவிர வேறு எதுவும் நம்மை மனமாற்றத்திற்கு அழைத்து செல்ல முடியாது என்கிற ஒரு வாக்கை தான் இன்றைய நற்செய்தியிலே நம் ஆண்டவர் நமக்கு கொடுக்கிறார். காலம் நிறைவேறிவிட்டது, இறையாட்சி நெருங்கி வந்துவிட்டது, மனம் மாறி நற்செய்தியை நம்புங்கள். நீங்கள் எப்பொழுது நற்செய்தியை நம்புகிறீர்களோ அப்பொழுது நீங்கள் அலகையை வெல்வதற்கு மிகவும் எளிதாக ஆண்டவரிடமிருந்து ஆற்றலை பெற்றுக்கொள்ள முடியும். ஆமென். எழுந்து நின்று விசுவாசத்தை அறிக்கையிடுவோம்.
அன்புக்குரியவர்களே, நம்முடைய மன்றாட்டுக்களை ஆண்டவரிடம் எடுத்துரைப்போம். அழிவுகளிலும் அற்புதங்களை நிகழ்த்தும் இறைவா, இந்த தவ காலத்தில் திரு அவையில் உள்ள அனைவரும் நீர் அளித்த அருள் சாதனங்களின் மேன்மைகளை உணர்ந்து அதன் வழியாக உமது இறையரசை அடைய வேண்டிய மனமாற்றத்தையும் அதற்கான தவ வாழ்க்கை மேற்கொள்ள திறந்த மனதையும் பெற்றிட வேண்டுமென்று இறைவாமை மன்றாடுகின்றோம். அனைவருக்கும் தந்தையாகிய இறைவா, ஒரே குடும்பமாக கூடியுள்ள எம் பங்கு மக்கள் அனைவருக்காகவும் வேண்டுகின்றோம். எங்களின் அன்றாட வாழ்வில் உம்மை பிரதிபலிக்கவும் பிறர் நலனில் அக்கறை கொண்டு வாழவும் சோதனைகளை சுகமான சுமைகளாக மாற்ற உம் வார்த்தைகளின்படி வாழ்ந்திடும் மனதினை எங்களுக்கு நல்கிட வேண்டுமென்று இறைவாமை மன்றாடுகின்றோம். அருள் செல்வங்களால் எங்களை ஆசீர்வதிக்கும் அன்பு தந்தையே எம் இறைவா, எம் இளையோர் சிறுவர் சிறுமியர்கள் அனைவரும் படிப்பிலும் நல்லொழுக்கத்திலும் சிறந்து விளங்க வேண்டுமென்றும் இளையோர்கள் இளம்பெண்கள் அனைவரும் தங்கள் எதிர்கால வாழ்வை தன் கண் முன் கொண்டு எப்போதும் உமக்கு ஏற்ற பிள்ளைகளாக வாழ இத்தவக்காலம் உதவிட வேண்டுமென்று இறைவாமை மன்றாடுகின்றோம். நலமானதை எல்லாம் நல்கிடும் இறைவா, தொலைக்காட்சி சமூக ஊடகங்கள் உலக கவர்ச்சிகள் எம்மை சோதிக்கும் போது அவற்றை எதிர்க்க வலுவற்றவர்களாக இருக்கும் எங்கள் மீது மனமிறங்கியருளும். இத்தவ காலத்தில் எம்மை சீர்படுத்தி கொள்ள நாங்கள் எடுக்கும் முயற்சிகளில் எமக்கு துணையாக இருந்து மன உறுதியுடன் உம்மை பின்பற்றி வாழ அருள்தர இறைவாமை மன்றாடுகின்றோம். நம்முடைய தனிப்பட்ட தேவைகளை அமைதியாக ஆண்டவரிடம் எடுத்துரைப்போம். மன்றாடுவோமாக. எங்கள் புகலிடமும் பலவுமாக இறைவா, எங்களிடம் இறை உணர்வை தூண்டி எழுப்புகிறவர் நீரே. உம்முடைய மக்களின் உருக்கமான இந்த மன்றாட்டுக்களை ஏற்று நிறைவு செய்ய வேண்டும் என்று எங்கள் ஆண்டவர் கிறிஸ்து வழியாக மன்றாடுகின்றோம். ஆண்டவரை அனைத்தும் நிறைவானை வாழ்த்து பெறுகிறார். அவர்களிடம் தப்பத்தை பெற்றுக்கொண்டு இலத்தின் விளைவு எங்களுக்கு வாழ்வடைக்கும் அப்பமாக மாறும் இறைவன் என்று வாழ்த்து பெறுவாராக. ஆண்டவரை அனைத்து வாழ்த்தப்படுகிறார். கொண்டு திராட்சை செடி மனித உழைப்பின் மனித சக்தி கொடுக்கின்றோம். இது எங்கள் ஆண்டின் பாடமாக மாறும் இறைவன் என்று வாழ்த்து பெறுவாராக. ஆண்டவரை தாழ்மையான மனமும் நொறுங்கிய உடம்பும் ஆண்டவரை சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவரே, இக்காணிக்கைகளை உம் திருமுன் கொண்டு வந்து புனிதமிக்க அருளடையாள கொண்டாட்டத்தை தொடங்குகின்றோம். இவற்றை தகுந்த முறையில் ஒப்புக் கொடுக்க எங்களுக்கு அருள் புரிவீராக.
எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாடும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்கு உரிய செயலுமாகும். கிறிஸ்து 40 நாள்கள் இவ்வுலக உணவை தவிர்த்து உண்ணா நோன்புக்கு உரு கொடுத்து அதை புனிதப்படுத்தினார். மேலும் தொடக்கத்தில் தோன்றிய பாம்பின் மாய கவர்ச்சிகள் அனைத்தையும் அவர் தோற்கடித்து தீமையின் ஆட்சி மீது வெற்றி கொள்ள எங்களுக்கு கற்பித்தார். அதனால் பாஸ்கா மறை நிகழ்வை தகுதியான மனதோடு கொண்டாடி இறுதியாக முடிவில்லா பாஸ்காவுக்கு கடந்து செல்வோமாக. ஆகவே வானதூதர் அணிகளோடும் புனிதரின் பெருந்திரளோடும் நாங்கள் சேர்ந்து உமக்கு புகழ்ச்சி பண் இசைத்து முடிவின்றி பாடுவதாவது. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக.
அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்தியபின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் மறைமாவட்ட பரிபாலகர் சகாயராஜ், எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் மக்குகந்தவராய் இருந்தோராகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உன் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும்
உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைபடைப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளவும்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒன்றாக
இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறியின் விருந்துக்கு அழைப்பு பெற்றோர் பேறு பெற்றோர். கிறிஸ்துவுடன் 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 ஆண்டவர் தம் தோள் வலிமையினால் உம்மை பாதுகாப்பார். அவருடைய இறக்கைகளின் கீழ் நீர் தஞ்சம் அடைவீர். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, புத்துயிர் தரும் விண்ணக உணவினால் எங்கள் நம்பிக்கை ஊட்டம் பெறவும், எதிர்நோக்கு வளரவும், அன்பு உறுதி அடையவும் உம்மை வேண்டுகிறோம். அதனால் உயிருள்ள உண்மையான உணவாம் கிறிஸ்துவை நாங்கள் ஆர்வத்துடன் நாட கற்றுக்கொள்வதோடு உமது வாயினின்று புறப்படும் எல்லா வார்த்தைகளாலும் வாழ்ந்திட ஆற்றல் பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. சென்று வருவோம்.
திருப்பலி நிறைவேறிற்று. நீரே